ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோல நம்ம லிங்க் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அத தான் கன்டின்யூ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க் அப்படின்றதுக்கு நம்ம இந்த அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தோம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாரி ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் இது நம்மளுடைய வெப் பேஜ். இந்த வெப் பேஜ்லேருந்து நம்ம இன்னொரு வெப் பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ண போறோம். அப்போ இந்த ஹெச்ரெஃப் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கூகுளுடைய லிங்க்க வந்து நம்ம குடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் இத வந்து கிளிக் பண்றேன் அப்படின்றப்போ, எனக்கு இந்த மாதிரி ஓகே. ஸோ இது வந்து ப்ரௌசர்ல நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்ப இத வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது, கூகுளுடைய பேஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஓப்பன் ஆகும். ஸோ கூகுளுடைய இந்த மெயின் பேஜ் இந்த லிங்க்க தான் நம்ம வந்து இங்க குடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அதாவது நம்மளோட வெப்சைட்லேருந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு நம்ம என்ன பண்றோம்னா, லிங்க் வந்து குடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்பளுடைய வெப்சைட்லயே வந்து மல்டிபிள் பேஜஸ் வந்து இருக்கலாம். ஸோ அந்த மல்டிபிள் பேஜஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, அதுக்கான லிங்க்க வந்து நம்ம இந்த இடத்துல குடுக்கலாம். ஆ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் மாரி, அதாவது அந்த டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்க மாரி நம்ம ஒரு இத கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேக் குடுத்துட்டு, மெனு அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய மெனு. இப்ப இந்த மெனுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய லிஸ்ட்ட வந்து எல்லாத்தையும் குடுக்க போறோம். அந்த லிஸ்ட் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குடுக்கறது என்னன்னா, ஹோம் பேஜ். ஸோ இது வந்து ஹோம் பேஜ்க்கான லிங்க் வந்து இந்த இடத்துல குடுக்க போறோம். அண்ட் அதே மாரி இது வந்து கான்டாக்ட் கான்டாக்ட் அஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்றது குடுத்துக்கலாம். இல்ல வந்து ஹெல்ப் அப்படின்றது வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய 3 பேஜஸ். ஓகே. இப்ப இத வந்து என்ன பண்ணலாம், மறுபடியும். இப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி லிஸ்ட் வந்து வந்துருச்சு. இது வந்து என்னுடைய மெனு. இப்ப இது 3த்தையும் நான் என்ன பண்ணணும்னா, லிங்க்கா வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பேஜ்க்கு எனக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா, இந்த ஹோம் அப்படின்றது சரவுண்ட் பண்ணி நம்ம இந்த ஆங்கர் டேக் வந்து குடுக்க போறோம். இப்ப இந்த ஆங்கர் டேக்குள்ள இது என்ன பண்ணலாம், இந்த ஹோம் அப்படின்றத போட்டுக்கலாம். இப்ப எனக்கு இது இந்த மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ கலர் சேஞ்ச் ஆகும்போது, நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணலாம்னா, இது வந்து இப்போ ஒரு லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த கான்டாக்ட் அஸ் அப்படின்றத இந்த ஆங்கர் டேக்குள்ள வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஹெல்ப் அப்படின்றது. இப்போ இது 3மே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது 3மே லிங்க். ஆனா, அதுக்கான பாத்த வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்ப இங்க குடுத்த மாதிரி, இந்த மாரி ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் உடைய பாத்தையும் நம்ம குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஃபைல் நம்ம ஒரே ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், இதே மாரி மல்டிபிள் பேஜஸ் இது வந்து ஒரே வெப்சைட்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் பேஜஸ். இப்ப அந்த பேஜஸ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து ரன் பண்றோம் அப்படின்றதுனால, இத வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ, இப்ப இத வந்து ஒரு புது ஃபோல்டர் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். மை வெப் பேஜ் அப்படின்ற மாரி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம இந்த HTML ஃபைல் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த ஃபைல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்ப குளோஸ் பண்ணிறலாம். இப்ப இது நம்மளுக்கு இந்த மை வெப் பேஜ் அப்படின்றதுக்குள்ள நம்மளுக்கு வந்து இது இருக்கு. சேவ் பண்ணிட்டு இப்போ இது வந்து என்னுடைய HTML பேஜ். இந்த HTML வந்து எனக்கு இந்த HTML ஃபைல் எனக்கு எங்க இருக்குன்னா, இந்த மை வெப் பேஜ் அப்படின்றதுக்குள்ள இருக்கு. இப்ப இதுக்குள்ள நான் இன்னும் ஒரு வெப் பேஜ வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இத வந்து நானு அ இல்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஹோம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஹோம் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஹோம் டாட் HTMLல வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வந்து குடுத்துக்கலாம். என்னன்னா, இது ஹோம் அப்படின்ற மாரி. இப்போ என்னோட இந்த வெப் பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெப் பேஜ்ல எனக்கு இந்த மாதிரி 3 இருக்கு. இத கிளிக் பண்ணா எனக்கு வந்து இந்த ஹோம் அப்படின்றதுக்கு போணும். ஆனா, இது வந்து டிஃபால்ட்டா எனக்கு வந்து இந்த மாதிரி நான் இங்க எந்த ஒரு
ஹைப்பர் ரெஃபரன்ஸ் லிங்க்மே குடுக்கல. ஸோ டிஃபால்ட்டா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த சேம் பேஜ்க்கே இது வந்து எனக்கு மறுபடியும் நான் இத எத்தன டைம் கிளிக் பண்ணாலும் இந்த சேம் பேஜே வந்து எனக்கு மறுபடியும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ஒரு வெப்சைட்ல இந்த மாரி ஒரு லிங்க் ஆட் பண்றீங்க அப்டின்னா, அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், இந்த எம்ப்டியா இத விடாம இந்த இடத்துல இந்த ஹேஷ் அப்டின்றத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து அதே தான் பண்ணும். உங்களுக்கு மறுபடியும் வந்து ஆனா இந்த இடத்துல ஒரு பாத் இல்ல. அது எம்ப்டியா இருக்குன்ற மாரி இருக்காது. பட் இந்த மாரி நம்ம ஜஸ்ட் இதே பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகுற மாரி நம்ம வந்து குடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு பதிலா நான் இந்த ஹோம்னு இருக்கு இல்லையா? இதோடைய லிங்க்க குடுக்க போறேன். இப்ப இந்த இடத்துல நீங்க இத ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காப்பி ரிலேட்டிவ் பாத் அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுல இந்த காப்பி ரிலேட்டிவ் பாத் அப்படின்றத குடுத்துட்டு இந்த HTML ஃபைல்ல இந்த லிங்க் இருக்கு இல்லையா? இப்ப இங்க போயிட்டு home.html அப்படின்றத வந்து குடுத்துருங்க. ஸோ home.html குடுக்கும்போது, இந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். அதாவது இந்த ஹோம் அப்படின்றது எனக்கு வரணும். இப்ப இத நம்ம கிளிக் பண்ணோம்னா, எனக்கு இந்த ஹோம் அப்படின்றது வந்துருச்சு. இதுதான் ஒரு ஃபைல் ஓகேவா? ஒரே வெப்சைட். அந்த ஒரே வெப்சைட்ல இருக்கக்கூடிய வேற வேற பேஜஸ்க்கு ரீடைரக்ட் பண்றது. இதே மாரி இந்த கான்டாக்ட் அஸ், ஹெல்ப் அப்படின்றதுக்கும் நம்ம இந்த மாரி செப்பரேட் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி, இந்த செப்பரேட் பேஜஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போய்க்கலாம். இப்போ இது வந்து மத்த பேஜஸ்க்கு வந்து நம்ம எப்படி ரீடைரக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வந்து நம்ம இந்த மாரி ஒரு ஃபோல்டர்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாரி இந்த மெயின் ஃபோல்டர்க்குள்ள நம்ம எத்தன சப் ஃபோல்டர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள நம்ம ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பாத்த வந்து காப்பி பண்றது வந்து ரிலேட்டிவ் பாத்த வந்து நம்ம காப்பி பண்ணணும். ஸோ ரிலேட்டிவ் பாத் அப்படின்றது இந்த இடத்துல நான் home.htmlன்னு குடுத்துருக்கேன் இல்லையா? இதுதான். இப்போ நீங்க இந்த இடத்துல போயிட்டு, நீங்க இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபோல்டரையும் நீங்க என்ன பண்ணலாம் இங்க வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் டாட் அப்படின்றது குடுக்குறேன் இல்லையா? டாட் அப்படின்றது என்னன்னா, என்னோட நீங்க சூஸ் பண்ண போற ஃபைல் லொகேஷன் வந்து கரண்ட் ஃபோல்டர்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டாட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ நீங்க டாட்ன்னு குடுத்துட்டு, வேற ஏதாவது ஃபோல்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். அப்படி இல்லன்னா home.html அப்படின்றது உங்களுக்கு என்ன ஃபைல் இருக்கோ, அது வந்து லிஸ்ட் ஆகும். நீங்க இதையே வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி குடுக்கும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து லிங்க் ஆயிடும். இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம்னா ஆ, நம்ம Chromeல இத வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ Chromeல ஓப்பன் பண்ணும்போது, எனக்கு அதாவது இந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நான் வந்து இந்த மெயின் பேஜ வந்து இதுல ஓப்பன் பண்றேன். ஸோ இது வந்து என்னுடைய மெயின் பேஜ். இதுல நான் வந்து ஹோம கிளிக் பண்ணும்போது, எனக்கு இது வந்து வரணும். ஓகே. இப்போ இதுல நான் ஹோம கிளிக் பண்ணும்போது, எனக்கு இந்த ஹோம் பேஜ்ல வந்து எனக்கு போகுது. பட் இது என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த ஒரே இதுலயே அதாவது ஒரே டேப்லயே எனக்கு வந்து அடுத்த சைட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, லோட் ஆகுது. எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கு பதிலா எனக்கு ஒரு புது விண்டோல எனக்கு இது வந்து ஓப்பன் ஆகணும் அப்டின்னா, அதுக்கு இது ஆக்சுவலி இந்த href அப்டின்றது ஒரு ஆட்ரிபியூட் இல்லையா? இதே மாரி இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதுதான் நம்ம வந்து டார்கெட் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ டார்கெட்ல பிளாங்க் அப்டின்றத வந்து குடுக்கும்போது இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்னொரு விண்டோல இத வந்து ஓப்பன் பண்ணும். இப்ப இந்த இடத்துல ஹோம்னு இருக்கா? இத நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு இன்னொரு புது விண்டோல எனக்கு இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்க்கு நம்ம வந்து எந்த நேமுமே குடுக்கல. இந்த ஹோம் அப்டின்றதுக்கு நம்ம எந்த டைட்டிலுமே குடுக்கல. ஜஸ்ட் டாக்குமெண்ட் அப்டின்ட்டு இருக்கு இல்லையா? அதனால எனக்கு இங்கேயும் இது என்ன ஆகுதுன்னா, டாக்குமெண்ட் அப்டின்ற மாரி வந்துருது. இந்த இடத்துல. ஸோ இது வந்து டாக்குமெண்ட். இப்ப இதுல வந்து நான் எத்தன டைம் அத கிளிக் பண்ணாலும் எனக்கு அது ஒரு புது இதுல தான் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இந்த டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட். இப்போ இதே மாரி நம்ம இந்த மெயில் டூ அண்ட் டெல் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே நம்ம வந்து இதே இந்த ஆங்கர் டேக்ல வந்து பண்றது தான். அதாவது hrefல வந்து நம்ம இந்த பேஜோட லிங்க் டைரக்ட் லிங்க்குக்கு பதிலா நம்ம மெயில் டூ அண்ட் டெலிஃபோன் நம்பர் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம வந்து டிஃபரெண்ட் பேஜ்ல எப்படி லிங்க் பண்றது, சேம் பேஜ்ல எப்படி லிங்க் பண்றது, ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி எப்படி குடுக்கறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரே பேஜ்ல இருக்கக்கூடிய வேற வேற லொகேஷனுக்கு நம்ம வந்து எப்படி மூவ் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல கான்டாக்ட் அஸ் அப்படின்றத குடுக்கும்போது, எனக்கு இப்போ இந்த இடத்துல இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஐடி அப்டின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து இருக்கு. இப்போ எனக்கு எந்த இடத்துக்கு அதாவது நான் கான்டாக்ட் அஸ கிளிக் பண்ணும்போது, எனக்கு இந்த ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு வந்து அது டைரக்ட்டா மூவ் ஆகணும். அப்போ நான் இங்க என்ன பண்ணலான்னா, அந்த ஹோமோ சாப்பியன்ஸ் எனக்கு வந்து எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்க்குறேன். அந்த டேக்குள்ள நான் என்ன இப்ப இந்த இஎம் அப்டின்ற டேக்குள்ள இருக்கு.
இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஐடி அப்படின்றத வந்து நான் குடுக்குறேன். ஸோ ஐடி அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்து குடுக்குறேன். இதுக்கு வந்து நான் ஐடி ஏதோ ஒரு நேம் வந்து குடுத்துக்கிறேன். மூவ் அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஐடி அப்படின்றது இருக்கு இல்லையா? ஐடியே நான் மூவ்ன்னு குடுத்துருக்கேன். இப்போ இத வந்து இதுதான் என்னோட லொகேஷன். ஸோ இந்த ஐடி தான் என்னோட லொகேஷன். இந்த மூவ் அப்படின்ற லொகேஷனுக்கு தான் எனக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ இந்த கான்டாக்ட் அஸ் உடைய hrefக்குள்ள நான் என்ன பண்ணலான்னா எப்பவுமே நம்ம ஒரு ஐடிய வந்து நான் ஐடி ஈக்குவல் டூன்னு தானே குடுத்துருக்கேன். அப்போ ஒரு ஐடி இருக்க இடத்துக்கு நான் வந்து மூவ் பண்ணணும் அப்டின்னா, அப்படின்றத ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணணும். ஸோ மூவ் அப்படின்றத வந்து குடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் இந்த கான்டாக்ட் அஸ் அப்படின்றத வந்து குடுக்கும்போது, எனக்கு டைரக்ட்டா இந்த இடம், இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து மூவ் ஆகுது. அதே மாரி இப்ப இந்த ஹெல்ப் அப்படின்றது இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணும்போது, எனக்கு வந்து இந்த ஹலோ ஸ்டார்ட்டிங்ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹலோல வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஐடி ஈக்குவல் டூ நான் ஹலோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஹேஷ் ஹலோ அப்படின்றத வந்து மூவ் ஆகும். இப்ப நான் இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா, எனக்கு இந்த ஹலோ இந்த ஸ்டார்ட்டிங் இது வந்து எனக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து சேம் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டுக்கு வந்து எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம்? இத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து லிங்க் அப்படின்றது. ஸோ லிங்க்குக்கு பேசிக்கா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஆங்கர் டேக் அப்படின்றத பார்த்தோம். இந்த அப்படின்ற எலிமெண்ட்ட யூஸ் பண்ணி, அதுல hrefல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாரி லொகேஷன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எய்தர் அது இந்த மாரி டைரக்ட் லிங்கா இருக்கலாம். இல்ல இந்த மாரி ஒரு அப்சல்யூட் பாத்தா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒரே பேஜ்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, இங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி இந்த மெயில் அண்ட் மெயில் அண்ட் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி. ஸோ இந்த மாரி இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஸ்பெசிஃபிக் பார்ட்டுக்கு வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம இந்த ஐடி அப்படின்ற ஆட்ரிபியூட்ட எந்த இடத்துக்கு மூவ் பண்ணணுமோ, அங்க வந்து ஐடிய குடுத்துறணும். அண்ட் hrefல வந்து இந்த ஹேஷ்க்கு முன்னாடி இத வந்து நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிறணும். ஸோ இதுதான் வந்து லிங்க் அப்படின்றது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இந்த மாதிரியான மீடியாஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி இதுல ஆட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ அத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.